கருவாடு, கத்திரிக்காய், மூக்கொட்டை குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்கலாம். தக்காளி, வெங்காயம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, பானில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன். வெங்காயம், கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். வதக்கி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் பிளேட் போட்டு மூடிக்கலாம். இப்போது வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது மூக்கொட்டை, கத்திரிக்காய் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது கருவாடு சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி போட்டுக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எங்கள் அத்தைக்கு பருப்புமே கொடுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.